திமுக ஒழிஞ்சிரோம்னா ஆட்சி அதிகாரத்தை இழந்துரும். அதிமுக அந்த பலனை அனுபவிக்க விடாமல் விஜய் தடுத்துட்டார். எல்லாரோட ஓட் பேங்கையுமே விஜய் விழுங்குற பதம் பார்த்துறாரு. ஆனா எய்தர் he may be a king ஆர் அவர் கை காட்டுற ஆளு, அவர் ஆதரிக்கிற ஆள் தான் ஆட்சியில் அமர முடியும். அவர் இல்லாமல் அணுவும் அசைய போவதில்லை. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஈரோடு மாவட்டம் எப்பவுமே ப்ரோ எம்ஜிஆர், ப்ரோ ஜெயலலிதா. அதுக்கு மெயின் காரணம் செங்கோட்டையன் தாங்க. எங்க சேலத்தில் எடப்பாடியில் இருக்கிற பழனிசாமியே அறிமுகப்படுத்தி அவரை மேலே கொண்டு வந்ததே இவர் தாங்க. இங்கே ஈரோட்டில் வாட் இஸ் ஸ்பெஷல்னா, ஈரோட்டில் டிவிக்கே எமர்ஜி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு உங்கள் பெரிய ஒரு தலைமை பொறுப்பாக செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஏடிஎம்கே சீனியர் நின்னுது அந்த மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிடுச்சு. கமல்ஹாசன் வந்தாங்க, எடுபடல. சரத்குமார் வந்தார், எடுபடல. விஜயகாந்த் வந்தார், எடுபடல. ஆனால் இன்னைக்கு விஜய் எடுபடுறார் போது அவர் சூஸ் பண்ண டைமிங் ரொம்ப கரெக்டான டைமிங்காக இருக்குது. அதனால் அவருக்கு மக்கள் பெருமளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம அவருடைய டூரில், அவருடைய கூட்டங்கள், நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். நம்ம அப்போ மற்ற நடிகர்கள்லாம் வரும்போது அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒன்று விஜய் கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூடங்க மேட் ஏ காம்ப்ரமைஸ். திமுகவை எதிர்க்கும் போதோ அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகோ மத்திய அரசோடு இணக்கமாக போயிட்டார். தேவைக்காக ரெண்டு பேரையும் தன்னால் இங்கே லோக்கல் மாநில அரசியலில் ஒரு எதிரி, அப்புறம் அகில இந்திய அரசியல் அப்படி இல்லை. ஆனால் விஜய் தொடங்கின நாளில் இருந்துங்க, டே ஒன்லேருந்து அப்போஸ் டூ கவர்மெண்ட்ஸ், பிஜேபி, டிஎம்கே. இப்போ 29ஆம் தேதி எக்ஸிட் போல்லாம் வந்துடும். நான் ஒப்பீனியன் போலேயும் நம்ப மாட்டேன், எக்ஸிட் போலே நம்ப மாட்டேன். எக்ஸாக்ட் கவுண்டிங்கை தான் நான் நம்புவேன். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஓட்டில் ஜெயிச்சா கூட இது சொல்கிறது தானே வெற்றி. அதனால் என்னை பொறுத்தவரையில் திமுக ஒழிஞ்சிரோம்னா ஆட்சி அதிகாரத்தை இழந்துடும். ஒழியாது, அது இருக்கும். 75 வருஷம் இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். திமுக தப்பு இல்லை. அதிமுக அந்த பலனை அனுபவிக்க விடாமல் விஜய் தடுத்துட்டார். இல்லைன்னா போன எலெக்ஷன் மாதிரினா ஆட்டோமேட்டிக் தான். இவர் விழுறாருன்னா இவர் எழுவார். ஜிக்ஜாக் தான், நீயா நானா தான். ஆனால் இப்போ இல்லை, அந்த களம் மாறிடுச்சு. 3 முனை போட்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு 2 முனை போட்டி தான். 67 வரைக்கும், 67ல் காங்கிரஸா திமுகவா தான். 77ல் காங்கிரஸ் போயிடுச்சு, திமுகவா அதிமுக தான். இப்போ அந்த கதை மாறுது. திமுகவா தாவேக்காவா? எல்லாரோட ஓட் பேங்கையுமே விஜய் விழுங்குற பதம் பார்த்துறாரு. ஆனால் எவ்வளோ பதம் எங்கே எடுக்கிறாரு, இந்த தொகுதியில் எவ்வளோ எடுக்கிறாரு இவர்கிட்ட இருந்து. அப்போ அதனால் ஆதாயம் யாருக்கு அடையுது? அதனால தான் பெரிய பெரிய பத்திரிகையாளர்லாம் கூட நிறைய எலெக்ஷனை ஆய்வு பண்ணவங்கலாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷனை 2026ல் மோஸ்ட் அன்பிரிடிக்டபுளாக இருக்குது, எங்களால் கணிக்க முடியல. ஏன்னா யூனிஃபார்மாக இல்லை. ஆனால் எல்லார் ஓட்டையும் எடுக்கிறார். எக்ஸ் ஃபேக்டராக இருக்கார் விஜய். இப்போ விஜய் ஹஸ் பிகம் எ கிங் ஆர் கிங் மேக்கர்னு நான் முதலே சொன்னேன். அதுதான் நடக்க போகுதுங்க இந்த எலெக்ஷனில். எய்தர் he may be a king ஆர் அவர் கை காட்டுற ஆள், அவர் ஆதரிக்கிற ஆள் தான் ஆட்சியில் அமர முடியுங்க. அவர் இல்லாமல் அணுவும் அசைய போவதில்லை. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையன் அவர்களுடைய தொகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 முறை எம்எல்ஏவாக இருந்த தொகுதி. 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம், 1 முறை சத்தியமங்கலம். ஃபர்ஸ்ட் டைம் சத்தியமங்கலம் தான். அதுக்கப்புறம் 8 முறை தான் கோபிச்செட்டிப்பாளையம். 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுல ஒரு 9 முறை அந்த பகுதியில தான். ஈரோடு மாவட்டம் தான், ஈரோடு மாவட்டம் தான், ஒரே மாவட்டம் தான். பட் அங்க தொகுதி அவ்வளோ செல்வாக்கு அப்படிங்கும் போது அவர் அதிமுகல இருந்த வரைக்கும் இருந்த செல்வாக்கு அது. அப்போ இப்போ தாவேக்காவுக்கு போன உடனே அவருக்கு அந்த செல்வாக்கு போயிருமா, இல்ல அவருக்கு அதே அளவு செல்வாக்கு அந்த இடத்துல தாவேக்காவில் இருக்கும் போதும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அதாவதுங்க, ஈரோடு மாவட்டம் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான மாவட்டங்களில் ஒன்றுங்க. நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருந்த அண்ணா முத்துசாமி தான்
செங்கோட்டையன், முத்துசாமி இவங்கெல்லாம் தான். முத்துசாமி அந்த ரைவல்ரியில் தான் அவர் திமுகக்கே போயிட்டார், மந்திரியாக இருக்கிறார். இப்போ ஈரோடு மாவட்டம் வந்து எப்பவுமே வந்து ப்ரோ எம்ஜிஆர், ப்ரோ ஜெயலலிதா. அதுக்கு மெயின் காரணம் வந்து செங்கோட்டையன் தாங்க. செங்கோட்டையன் வந்து அந்த மாவட்ட செயலாளராக, அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக மிக நீண்ட காலம். சேலத்தில் எடப்பாடியில் இருக்கிற பழனிசாமியே அறிமுகப்படுத்தி அவரை வந்து மேலே கொண்டு வந்ததே வந்து இவர் தாங்க. யார்? செங்கோட்டையன் தான் சீனியரு. இப்போ அவர் வந்து எப்படின்னா, அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா, பார்ட்டிக்கு ஸ்ட்ராங், அண்ணாடிஎம்கே ஸ்ட்ராங் அங்கே. இப்போ டிஎம்கே ஃபால் ஆகுதுன்னா அண்ணாடிஎம்கேக்கு தான் அந்த ஓட்டு வரணும் நார்மல் கோர்ஸில். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே டிவிக்கே அங்கே வந்து ஒரு பதிலாக நின்றுடுச்சு. இப்போ அது எடுக்குது. இங்கே ஈரோட்டில் வாட் இஸ் ஸ்பெஷல்னா, ஈரோட்டில் டிவிக்கே எமர்ஜி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு உங்கள் பெரிய ஒரு தலைமை பொறுப்பாக வந்து செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஏடிஎம்கே சீனியர் வந்து நின்றுது. அந்த மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிடுச்சு. நீங்கள் அவர் வந்து கிராஸ் ரூட் லெவலில் கான்டாக்ட் உள்ளவருங்க. ஈசி சேர் சிதம்பரம் மாதிரியோ சிதம்பரம் மாதிரி அவர் ஒரு மேனா மினிக்கி இல்லை. அவர் வந்து கிராஸ் ரூட். எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும், காது குத்து நடந்தாலும், கருமாதி நடந்தாலும், இழவு நடந்தாலும் அந்த இடத்துல போய் அங்கே நிற்பார். இஸ் எ பப்ளிக் சர்வெண்ட் இன் ட்ரூ சென்ஸ். அதனால் செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடியே அங்கே போய் தலைகீழாக நின்னா கூட தோற்றுருவாருங்க. அதனால் அவருடைய செல்வாக்கு என்பது ஈரோடு மாவட்டம் முழுவதும் இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னுவாங்கல்ல, அது மாதிரி தாவேக்காவே ரொம்ப பெரிய எழுச்சியாக வருது. எல்லா மாநிலம் பூரா அந்த பழத்தில் இந்த பால் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவம் மிக்க, ஆற்றல் மிக்க மக்கள் தொண்டர் கிடைச்சிது. தே ஆர் வெரி ஹாப்பி. ஈரோட்டில் பாருங்கள், இந்த திருப்பூர்லலாம் பாருங்கள் 90 தாண்டிடுச்சு. திருப்பூர் வடக்கோ தெற்கோ அந்த சத்யபாமான் பழைய எம்பி நின்னாங்க இல்லையா தாவேக்கால. இப்போ அவங்க வந்து அதிமுகவில் இருந்தவங்க தான். இவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஜேசிடி பிரபாகரன், இப்போ கொளத்தூரில் நிற்கிற விஎஸ் பாபு, இப்படி ஒரு 40 பேருக்கு மேலே அதிமுகவுடைய முன்னணி எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் செங்கோட்டையன் வழியாக வந்துட்டாங்க தாவேக்காக. அதனால் செங்கோட்டையன் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எடப்பாடி தொகுதியில் தாவேக்காவோட வெற்றி வாய்ப்பு எப்படி? ஏன்னா அங்கே வந்து தாவேக்காவே நிற்கலையாங்க. அதுதான் தாவேக்காவின் ஆதரவு பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் நாங்கள் விஜய். இல்லை, அதாவது அங்கே வந்து ஒரு சின்ன துரோகம் நடந்துச்சு. அதில் தான் எனக்கு எடப்பாடி ஆளுமை மேலே இன்னும் சந்தேகம் வந்துச்சு. இப்போ எடப்பாடி அந்த தொகுதியில் நான் சிலுவம்பாளையத்திலேருந்து கிளை செயலாளராக வந்து மேலே வந்திருக்கேன், முதலமைச்சர் ஆகிட்டேன், அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிட்டேன், கிளை செயலாளர் டு பொதுச் செயலாளர்லாம் பெருமை பேசுகிறாரு. ஆனால் அவர் வந்து தாவேக்கா கேண்டிடேட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? தாவேக்கா அங்கே பலமாக இல்லை. ஒருவேளை அங்கே டிவிகே ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம வந்து பலவீனம் ஆயிடுவோம் அப்படின்னு ஏங்க அங்கே அவரே தோத்துருவாரு. டிவிகே ஜெயிச்சதுன்னா அவர் தோத்து போறாரு. அதனால அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க. அதனால பல கோடி ரூபாய் கொடுத்து தான் அந்த அருண்குமாரை விலைக்கு வாங்கிட்டாங்க. 234 தொகுதியிலையும் டிவிகே கேண்டிடேட் போட்டாலும் ஒரே ஒரு அந்த தொகுதியில் தான் விலை போயிட்டாங்க. விலை போனது மட்டும் இல்லை, அவன் பொண்டாட்டிலாம் தலைமறைவாயிட்டாங்க. அவன் எவ்வளோ நேக்காக பண்ணியிருக்கான்னா, பிளான் பண்ணி அவன் பொண்டாட்டியை தான் வந்துட்டு இந்த டம்மி கேண்டிடேட்டாக போட்டிருக்கான். வேற யாராவது டம்மி கேண்டிடேட்டாக கட்சிக்காரனை போட்டிருந்தா கூட இவன் இல்லைன்னா அது நின்று இருக்கும். பிளான் பண்ணி முதல்லையே இவங்க ஒரு துரோகத்தை பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். அந்த நேரத்தில் அவன் இல்லாத மாதிரி தலைமறைவாயிட்டான். அந்த வாக்கு இந்த இது பண்ணுறாங்களே மனு பரிசீலிக்கிற நாள்லலாம் அவன் இல்லை. அவ்வளோ பெரிய தைரியசாலி தான் இவர். யார்? எடப்பாடி. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு. அது மட்டும் இல்லை, இது வந்து உண்மையிலே அதிமுக தலைவர்களுக்கும் அதிர்ச்சி தான். இது அதிர்ச்சின்ற அதிமுகன்ற தாவேக்கா கட்சி தலைமைக்கு, குறிப்பாக செங்கோட்டையனுக்கு இது ஒரு பின்னடைவாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த பகுதிக்கு அவர் தான் பொறுப்பாளர், மேற்கு மண்டலத்துக்கு. அதில் வந்து இந்த மாதிரி சேலத்தில் நடந்ததில் அவர் கணக்கு தப்பாக போச்சு. அவர் வந்து இது மாதிரி ஒரு ஆளை எப்படி பேர் சொன்னார்? ஏன்னா அவர் சொன்ன ஆளை தான் போட்டாங்க தாவேக்கால.
அதனால் அவருக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இருந்தாலும் சுதாரிச்சுட்டு தாவேக்கா அந்த சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் வந்து அதில் யாராவது தேத்த முடியுமா, சுயேட்சைகள் யாரையாவது அடாப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆளை இவ்வளோ பண்ணவனை விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பிரேம்குமார்னு ஒரு சுயேட்சை, அவன் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தெல்லாம் நிர்வாகியெல்லாம் இருந்திருக்கான், தாவேக்கால இல்லை. அவன் ஏன் போட்டிருக்கான்னா எடப்பாடியை எதிர்த்து போட்டியிட்டாகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு கோபம். அப்போ அவங்ககிட்ட பேசி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவங்க விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவனே ஒருத்தன் சுயேட்சா இருக்கான் கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு வந்து விஜய் முன்னால் பண்ணி அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த ஆதரவு கொடுக்கும்போது அவன் சுயேட்சைன்றதால சுயேட்சை சின்னம் தான் அந்த டெலிவிஷன் தானே, டிவி சின்னம். ஆமாம், அதனால் அந்த தொகுதியில் மட்டும் தெளிவாக சொன்னார் அவர். இந்த கடைசி பரப்புரை நந்தரத்தில் நடக்கும்போது லைவ் ரிலேல 233 தொகுதியிலும் நமது வெற்றி சின்னம் விசிலுக்கு வாக்களியுங்கள், இந்த எடப்பாடி தொகுதியில் மட்டும் சுயேட்சை சின்னமான இந்த டிவிக்கு வாக்களிங்கன்னு தெளிவாக சொன்னார். நிச்சயமாக வந்து டிவிக்கே வந்து முழுமூச்சாக தங்கள் கட்சி வேட்பாளரை விட அதிகமாக இப்போ ஏன்னா இது துரோகம் பண்ணிட்டார் இல்லையா. நீங்கள் வந்து பேக் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஜனநாயகத்தில் நேருக்கு நேர் மோதலாம், ஆனால் தங்கள் கட்சி கேண்டிடேட்டை கடத்தி வச்சுக்கிட்டு பைசா கொடுத்து அவனை நீங்கள் விலைக்கு வாங்கிறது அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ அது அவருக்கு இதுவாக தான் போயிருக்கு, அகெயின்ஸ்டாக போயிருக்கு. அதனால் ஸ்டிப் ஃபைட் கொடுப்பாங்க, ஜெயிப்பாங்களான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஓட்டு ரெண்டாக பிரியுது. திமுக ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கு, தாவேக்கா ஒரு கேண்டிடேட் ஆதரிக்கும் போது ஆன்டி எடப்பாடியுடைய வாக்குகள் சிதறுவதால் அந்த பெனிஃபிட் வந்து எடப்பாடிக்கு கிடைக்கலாம், எடப்பாடி கிடைக்கும். எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் தானே பிரியிறாங்க, ஆதரவாளர்கள் ஒன்றா தான் இருக்கும். ஆமாம், அதுதான் விஷயம். இந்த ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்ன வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஃபேமிலியில் அந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது? இல்லைங்க, எல்லா ஃபேமிலியிலும் அவருக்கு ஓட்டு இருக்குங்க. அது வந்து 1 ஓட்டாக இருக்கலாம், 2 ஓட்டாக இருக்கலாம், 5ல் 2ஆக இருக்கலாம், 5ல் 3ஆக இருக்கலாம். வந்துட்டு அப்பாக்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் இருக்கு, அப்புறம் அம்மாக்கள் ஓட்டும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தான் இருக்கு. இப்படி என்னதான் வந்து சில்ட்ரன் கன்வின்ஸ் பண்ணாலும் மாறாத பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இல்லை, அது மாதிரியும் இருக்கலாம். ஓல் ஃபேமிலியும் டிஎம்கேக்கு போட்டோம், என்ன கண்டோம், புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு ஓல் ஃபேமிலியும் மாறி இருக்கிற காட்சி எனக்கு தெரியும். அது அண்ணா திமுகவுக்கு போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க, திமுகவுக்கு போட்டவங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு. எனக்கு இப்போ அதாவது நம்ம பல இடங்களில் மக்களை சந்தித்து கொஞ்சம் கிறிஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் 30 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க இவங்க, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, அவரும் சும்மா இல்லாமல் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்குறாரு. சரி கொடுப்போம்மா, இவ்வளோத்தை விட்டுட்டு வராரு அவர், ஏன் ஒரு வாட்டி நம்ம வாய்ப்பு கொடுமை அப்படின்னு சாதாரண மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஒன்றா ரொம்ப அதனால் ஆதாயம் திமுகவால் அடைந்தவர்கள், அண்ணா திமுகவால் ஆதாயம் அடைந்தவர்கள், பர்சனலாக சொத்துக்கிட்டு சேர்த்தவங்க, பைசா அடைச்சவங்க தான் அப்படியே அதில் வந்து இருப்பாங்க. எல்லாரும் அப்படி கிடையாதுங்க. சாமானியர்கள் வந்து இப்போ எல்லாரும் கட்சிக்காரன் ஓட்டு போட்டு எந்த கட்சியும் ஜெயிக்கிறது இல்லைங்க. அந்த ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, மிஸ்டர் பொதுஜனம், அவங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க. அவங்க ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுவாங்க. ஆன் இஷ்யூ பேசிஸ், ஆன் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ். இந்த வாட்டி இந்த கட்சிக்கு ஓட்டு போடன்னு அவங்க என் பிளாக்காக போனாங்கன்னா அந்த கட்சி ஜெயிச்சிடும். அதனால் கட்சிக்காரன் ஓட்டு கிடைச்சா கட்சிக்கு அது ஜெயிக்க முடியாது. யார் ஹூ வின்ஸ் த காமன் மேன்ஸ் ஹார்ட். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ விஜய் பொது ஜனங்களை பிடிச்சிருக்கிறாரு. அது சின்ன பையனோ பெரிய பையனோ 50 வயசோ 60 வயசோ எவ்வளோ பேர், அதை அவரை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. வெறும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர், இளைஞர்கள், பெண்கள்னு, ஈவன் வயசான ஆட்கள் ஏகப்பட்ட பேர் போதுன்றாங்க. இந்த 2 பேருக்கும் எனஃப் சான்ஸ் ஹஸ் பீன் கிவன். 30 இயர்ஸ் போதாதா ஒரு கட்சிக்கு தான் நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு? இவனும் இன்னும் 100 வருஷம் வேணாம், அப்பா புள்ள பேரன், இது என்ன இது சரியில்லைன்னு
மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அந்த ரைட் டைமில் மாற்றத்துக்கான பிரதிநிதியாக நான் இருக்கிறேன்னு முன்னால் வந்துட்டார் இவர். கமல்ஹாசன் வந்தாங்க, எடுபடல. சரத்குமார் வந்தார், எடுபடல. விஜயகாந்த் வந்தார், எடுபடல. ஆனால் இன்றைக்கி விஜய் எடுபடுறார் போது அவர் சூஸ் பண்ண டைமிங் வந்து ரொம்ப கரெக்டான டைமிங்காக இருக்குது. அதனால் அவருக்கு வந்து மக்கள் பெருமளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம வந்து அவருடைய டூரில், அவருடைய கூட்டங்கள், நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம் நம்ம. அப்போ மற்ற நடிகர்கள்லாம் வரும்போது அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒன்று விஜய் கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல மனசு இருக்குது. 2 அரசையும் எதிர்த்து பேசுகிற துணிச்சல் இருக்குது. மாநில அரசு, மத்திய அரசு. இப்போ ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூடங்க மேட் எ காம்ப்ரமைஸ். மாநில திமுகவை எதிர்க்கும் போதோ அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகோ மத்திய அரசோடு இணக்கமாக போயிட்டார். மொரார்ஜி தேசாயோட ஜனதா பார்ட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அவரோட ஒரு இது பண்ணிட்டார். அதாவது தேவைக்காக 2 பேரையும் தன்னால் இங்கே லோக்கல் மாநில அரசியலில் ஒரு எதிரி, அப்புறம் அகில இந்திய அரசியல் அப்படி இல்லை. ஆனால் விஜய் தொடங்கின நாளில் இருந்துங்க, டே 1லேருந்து அப்போஸ் 2 கவர்மெண்ட்ஸ், பிஜேபி, டிஎம்கே. இந்த துணிச்சல் மக்களை வந்து கவர்ந்திருப்பதில் எந்த இதுவும் தப்பும் இருக்காமல் தர. 2வது, கரப்ஷனுக்கு எதிராக பேசுகிறாரு, தீய சக்தின்றாரு. இளைஞர்களையெல்லாம் அது கவர்ந்து இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது கரப்ஷன் எவ்ரிவேர் அண்ட் எனிவேர். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துங்களேன், ஒரு முக்கியமான பிரச்சனை இளைஞர்களுக்கு. இப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து இவர் சொல்யூஷன் கொடுக்குறாரு. அலவன்ஸ் கொடுக்குறேன், புதிய வேலைகள்லாம் நான் உருவாக்குறேன், வேலை வாய்ப்புகளை வந்து ஃபில்அப் பண்ணிடுறேன், காலி இடங்களை. தனியார் துறைக்கிட்ட போயிட்டு அவங்க 75% தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை வேலைக்கு வச்சா அவங்களுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுறேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜில் கன்செஷன் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதர் சைடு திமுக எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். வேலை வாய்ப்பு இருக்குது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில். கேஎன் நேரு என்ன பண்ணார், ஒரு வேலைக்கு 35 லட்சம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, 1000 கோடி அடிச்சிட்டாரு அப்படின்னு இடி இப்போ எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. 2 கட்சி, புது கட்சி அலவன்ஸ் கொடுக்குறத பற்றி பேசுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி உருவாக்குவேன்னு பேசுது, வேலை வாய்ப்புகளை ஃபில்அப் பண்ணுவேன்னு பேசுது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் ஒரு 2000 வேகன்சி 35 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. வோட்டிங் பர்சன்டேஜ்ங்கிறது எந்த லெவல்ல? யாருடைய தொகுதி? கேஎன் நேரு அவர்கள். இல்லை, எல்லா தொகுதியிலுமே வந்து நல்ல இந்த வாட்டி யூனிவர்சலாக வந்திருக்குங்க. சென்னையிலேயே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு போது குறைவானது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இப்படி ஒரு 4-5. இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்க்கும்போது பர்சன்டேஜ் வந்து 80க்கு பிலோ இருக்கும்போது 70-75 அப்படி இருக்கு. விஜய் அவர்கள் அங்கே போகும்போது நிறைய கூட்டம் வந்தது, அது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் எதுக்காக அங்கே வந்து 80க்கும் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, தெரியல. அதாவது மீனவர்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக ஆட்சி மேலே. ஒரு மீனவரை கூட, பிரதிநிதியை கூட அவங்க வேட்பாளராக நிறுத்தலை அந்த சமூகத்தில் அப்படின்ற கோபத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. அவங்கெல்லாம் நிறைய போராட்டம்லாம் நடத்தினாங்க. அதே போல் வந்து கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் இந்த காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸை விரும்பலை. இது ஒரு சிக்கல் அங்கே இருக்குது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. கிறிஸ்டியன் ஆல்சோ ஒரு ஃபேக்டருங்க இந்த 3 டிஸ்ட்ரிக்டில். அதனால் இந்த ஓட்டுப்பதிவு ஏன் கம்மியாச்சுன்றதுக்கு அங்கே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். அதுக்கு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? இப்போ வேங்கை வயலில் ஒரு கிராமமே ஓட்டு போடல, நாங்குநேரியில் வந்து ஒரு 1000 பேர் ஓட்டே போடல, பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில்னு சொல்லி இப்படி பல இடங்களில் பாய்காட் நடந்துருக்குங்க. அது நமக்கு புரியுது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக. பட் ஆனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்குது 75% ஒன்றும் கம்மி கிடையாது. ஆனால் ஏன் இந்த பேன் தமிழ்நாட்டில் வந்த 80%, வெஸ்டர்ன் பெல்ட்டில் வந்த 90%லாம் ஏன் இங்கே இவ்வளோ குறைஞ்சது அப்படின்றதுக்கு காரணம் நம்ம சர்வே பண்ணி பார்த்தா தான், அதை அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். பட் சம்திங் ராங் இன் தீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ அவங்க ஆளுங்கட்சிக்கு மேலேயோ வெறுப்பில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால்
அவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணியிருக்கணும், ஆளுங்கட்சியை தண்டிக்கணும்னா ரிலையபிள் எதிர்கட்சிக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். அது டிவிக்கேவோ ஏடிஎம்கேக்கோ. அப்போ ஓட்டு போடாமல் இருப்பது என்பது மடத்தனம் தானே. தே ஆர் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் த ரூலிங் பார்ட்டி மாதிரி தானே ஆகுது. யாரையும் விரும்பவில்லை அப்படிங்கிற டோன்ல அதை எடுக்க முடியும். யாரையும் விரும்பலைன்னா கூட ஓட்டு போடலாமா நோட்டாக்கு போயிட்டு, அதன் மூலம் நீங்கள் பதிவு பண்ணலாமே நோட்டாக்கு இவ்வளோ ஓட்டு வந்தது அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லாமல். ஸோ திஸ் இஸ் நாட் த மெத்தட். பாய்காட்டிங் எலெக்ஷன்ஸ் இஸ் நாட் ஏ ரைட் மெத்தட் டு ஷோ அவர் ஆங்கர் ஆர் ப்ரொட்டஸ்ட். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. நம்ம போய் வாக்களித்து தான் நம்ம எதிர்ப்பை காட்டலாம். ஒன்று நம்ம எந்த கட்சி எதிர்க்கணுமோ அதை தோக்கடிக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓட் பண்ணலாம். அப்படி இல்லை எல்லாமே மோசம் நீங்கள் நினச்சிங்கன்னா நோட்டாவுக்கு ஓட் போட்டு வரலாம். அவ்வளோதான். இந்த 2 ஆப்ஷனை விட்டுட்டு வீட்லேயே இருப்பேன்றது என்ன ஆப்ஷன் எனக்கு தெரியல. நன்றி.